ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஒரு மனுஷனின் தைரியத்தை விட எந்த இலக்கும் பெருசு இல்லை. இலக்குக்காக நீ போராடாம இருந்தாதான் நீ தோற்கப்படுவாய். இலக்கு என்பது மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறிய பொருள். கஷ்டப்படு, அனைத்து கவலைகளும் நிச்சயமா ஒரு நாள் தீரும். கவலையா இருந்தா ஒருபோதும் உன்னோட கஷ்டங்கள் தீராது. நான் உன் பக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்கேன். என்னோட அன்புல வாழும் அதிர்ஷ்டம் பெற்ற குழந்தை நீ. எதை நினைச்சும் கலங்க கூடாது. தைரியத்தை என்னைக்கும் எந்த நிமிஷமும் எந்த காரணத்துக்காகவும் இழக்கக்கூடாது. நீ நேர்மை, எளிமை, உண்மைன்னு கட்டுப்பாடோட இருந்தா உன்னிடத்துல உயர்வும் மேன்மையும் தானா வந்து சேரும். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உன்னோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள். உன்னோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு உன் மனசை குப்பையா வைத்திருக்கிறத முதல்ல நிறுத்து. எப்பவும் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்க. சில மணி நேரமாவது தினமும் உனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனத்தை செலுத்து. அது உன் மனசுக்கு நிறைவா இருக்கும். உன் மனசு நிறைவா இருந்தா நீ நினைச்ச அத்தனை காரியங்களும் உனக்கு கை கூடும். சில கஷ்டங்களை தீர்க்க கூட யாரும் தேவைப்படாது. ஆனா தோல் சாஞ்சு தலை வருடி சொல்றத கேட்க ஒரு உண்மையான உறவு இருந்தாலே போதும். வாழ்க்கையில ஆசைப்பட்டது, ஆசைப்படாதது அனைத்துமே சாதித்து விடலாம்னு ஒரு புத்துணர்ச்சி மனசுல பிறக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த கந்த சஷ்டி நன்னாள்ல உன்னோட இருந்து உறவுக்கு உறவாக இருந்து உன்னுடன் பயணிக்க போக வருகிறார் கந்த சுவாமி முருகப்பெருமான். இவரை இறுக்கமா பிடிச்சுக்கோ. நீ தவறே செய்தாலும் உன்னை நல்வழிப்படுத்தி வானில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க வைக்க இன்றிலிருந்து அவர் வந்து விட்டார். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்.